ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, வீட்டிலே வந்து கபசுர குடிநீர் சூரணம் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, கபசுர குடிநீர் சூரணம் வந்து எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒன் டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் டைம் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 80 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். இது வந்து நம்மளுடைய எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 மூலிகை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த பேக்லேயே வந்து ஃபுல்லாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சில பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ் இருக்குது. எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் இருக்குது. எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த பேக்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 கிராம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதில் ஒரு 300 மில்லி வாட்டரில் 30 மில்லி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படி யூஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 300 ml வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 300 ml தண்ணியில் 30 ml தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஒரு 1:10 ரேஷியோவில் தான் வந்து நம்ம சூரணம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் 300 ml தண்ணியில் 5 கிராம்ஸ் ஒரு சின்ன ஒரு டீஸ்பூனில் ஒரு 5 கிராம்ஸ் அளவுக்கு நம்மளுடைய சூரணம் மட்டும் எடுத்து இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வந்து கொதிக்க விடணும். இது வந்து முடிஞ்சளவு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சிம்மில் வந்து நீங்கள் கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா உடனே வந்து எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வந்து வீணாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன ரேஷியோனா 1:10 ரேஷியோவில் வந்து நமக்கு வந்து வேணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சூரணம் வந்து நல்லா வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி நல்லா குறைஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் 300 ml வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தட் இஸ் அந்த 1:10 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 30 ml வந்து இப்போ எனக்கு கிடச்சிருக்கு இந்த சூரணம். ஸோ நல்லா அதை கொதிக்க ஊற்றிட்டு நீங்கள் நடுவில் வந்து ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஏன்னா அந்த கட்டியாக இருக்கிற டைமில் வந்து நமக்கு வந்து உள்ளே இருக்க சூரணம் வந்து நமக்கு வந்து நம்ம ஃபுல்லாக இதுவாகாது. ஸோ அதனால் நல்லா அதை பிரித்து விட்டுட்டு நல்லா அந்த சூரணம் ரெடி பண்ணிகிட்டே இருங்க. சூரணம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு சின்ன ஒரு பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க. அது ஃபில்டர் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் எடுத்துகிட்டு நம்ம சூரணத்தை வந்து உள்ளே ஊற்றிடலாம். சூரணம் வந்து அது இந்த கட்டித்தன்மையிலே பார்த்திங்கன்னா நிறைய வந்து அதில் நீர்லாம் இருக்கும். ஸோ அதை ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. ஓகே, நல்லா மேஷ் பண்ணிகிட்டே விடுங்க. நல்லா திருப்பி மேஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுடைய சூரணம் எல்லாமே வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஏன்னா எல்லா சாரும் பார்த்திங்கன்னா அதிலே இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒன் டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சாரை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஓகே, அது மட்டும் நல்லா தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சூரணம் வந்து நம்ம நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 டம்ளரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் 2 டம்ளர்லையும் பார்த்தீங்கன்னா பேரலாக வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம சூரணம் வந்து இப்போ 2 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ சூரணம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்றது வந்து இப்போ டீட்டெயில் நல்லா கேட்டுக்கோங்க. கபசுர குடிநீரை வந்து நம்ம எப்படி சாப்பிட்லான்னு ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கபசுர குடிநீரை காலைல எழுந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ணக்கப்புறம் இது சாப்பிட்லாம். ஸோ நம்ம இது சாப்பிட்டக்கப்புறம் எப்படின்னா நம்ம நாக்கு வந்து ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். அந்த கசப்புத்தன்மை வந்து நம்ம குறையிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஆகும். ஸோ இந்த கசப்புத்தன்மை வந்து நம்ம சாப்பிடும்போதே நம்ம நாக்கில் வந்து கசப்பு ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கசப்புத்தன்மை குறையிறதுக்கு மினிமம் வந்து 1 hour ஆகும். ஓகே, ஸோ 1 hour முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ
ஸோ இந்த கபசுர குடிநீர் வந்துட்டு ஒரு பெரியவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 13 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து இதை எடுத்துக்கலாம். இதை முடிஞ்சளவு நீங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி வெளியில் போயிட்டு வரோம் இல்லையா, இன்கேஸ் வெளியில் போயிட்டு காய்கறிஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். ஸோ நமக்குள்ளே ஒரு அச்சம் இருக்கும். ஓகே, பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இது வந்து சூரணம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது, அது மாதிரி நம்ம லெவலாக தான் எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பசங்க, இந்த கர்ப்பிணி பெண்கள்மார்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய இப்போ நியூவாக சர்ஜரி இருப்பாங்க இல்லையா, சர்ஜரி ஆன பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, பெரியவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா நம்ம வீட்டில். ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர்ஸ் கிட்ட ஒரு வாட்டி கேட்டுட்டு நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய இன்கேஸ் நீங்கள் இதை எடுக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸில் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கபசுர குடிநீர் எடுத்துக்கோங்க. நம்ம மாஸ்க் அணிவோம், கொரோனாவை வந்து கண்டிப்பாக விரட்டுவோம். இது நம்ம கையில் தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.